எப்படி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குண்டுமணி தங்கமா இருந்தாலும், அதை எப்படி கரெக்ட்டா சேகரித்து வைக்கணும்? அப்படின்னு நேயர்களுக்காக. அதாவதுமா, முதல்ல இந்த பூமியில பிறக்கிறோம் அப்படின்னாலே அது கர்மாவின் வெளிப்பாடு தான். ஒரு மனிதனுக்கு நல்ல கர்ம வினைகள் இருக்கிற பட்சத்தில் அவர் இந்த பூமியில சகல சுகங்களையும் அவர் என்ன பண்றாருன்னா அனுபவித்து வாழ்கிறார். இந்த பூமியில ஒரு மனிதர் நல்லா இருக்கணும்னா அதற்கு மிக முக்கியமான கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானைத்தான் நாம பாத்தீங்கன்னா மங்களக்காரகன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்மளுடைய லைஃப்ல, அதுவும் மனிதருடைய வாழ்க்கையில, இந்த பூமி வாழ்க்கை பொறுத்தளவுல எதை ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றோம்னா மன்னர் போல வாழ்வதை தான் சிறப்புன்னு சொல்றோம். பக்தி முக்தி மார்க்கம் அது வேறு ஒரு துறை. ஆனா மனிதர்கள் இங்கு தேடுறது என்ன அப்படின்னா இந்த பூமியில செக்யூர்டா ஃபீல் பண்றது எதன் அடிப்படையில் அப்படின்னா அவருக்கு குடும்பம் இருப்பதை ஒரு பாதுகாப்புன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அடுத்த தலைமுறை அப்படின்றது ஒரு பாதுகாப்பு. அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவங்க இந்த பூமியில நன்றாக வாழணும் அப்படின்னா இந்த பூமியில பொருள் பலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ கிட்டத்தட்ட பொருளுக்கும் அருளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அப்போ பொருளை இயக்க அருள் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையும். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்றது உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆசை அறுப்பது. உண்மையான பொருள் வாழ்க்கை அப்படின்னா அது ஆசை இருப்பது. அப்ப ஆசை இருக்கக்கூடிய மனிதர் தான் பூமியில மீண்டும் மீண்டும் என்ன பண்றாருன்னா பிறப்பெடுக்கிறார். ஆசையை அழித்த மனிதன் என்ன பண்றார் அப்படின்னா இறைவன் திருவடியில முக்தி அடைகிறார். இப்போ இந்த இடத்துல நாம நன்றாக வாழணும். இந்த இடத்துல நம்ம கடன் இல்லாம வாழணும், நோய் இல்லாம வாழணும். ஏன்னா தீய கர்ம வினைகள் இருக்கிறது அப்படின்னா அதுல மிக முக்கியமான வெளிப்பாடு என்னன்னா காலத்திற்கு தகுந்தாற் போல் நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறது தான்.